ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். டிசம்பர் 18 புதன்கிழமை மார்கழி மாதத்துல வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. இந்த இலைக்கு மேல ஒரு தீபம் நாணயத்தை வைத்து நீங்க ஏத்துறதால பலவிதமான நன்மைகளை நீங்க பெற முடியும். அது என்ன தீபம் என்ன இலைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த இலை மேலே நாணயம் வைத்து தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அப்படின்னு சொன்னாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களும் தீர்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி வழிபாடுகளில் ரொம்ப எளிமையான வழிபாட்டா விநாயகர் வழிபாடை சொல்லலாம். சதுர்த்தி திதியில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி வழிபாடு விநாயகருக்கு ரொம்ப உகந்தது. பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி திதி தான் மாதம் மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. இந்த சங்கடகர சதுர்த்தியில விநாயகர் நினைச்சு நாம என்ன வேண்டுனாலும் அதை நமக்கு நிச்சயம் கொடுத்துடுவாரு. அப்படிப்பட்ட நல்ல நாள்ல விநாயகருக்கு பிடிச்ச இந்த தீபத்தை ஏத்துனா நம்மளோட சங்கடங்களும் கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். இந்த வழிபாடு டிசம்பர் 18ஆம் தேதி புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்க செய்ய போறீங்க. அதுவும் சதுர்த்தி வழிபாடு அப்படின்னு சொன்னாலே மாலை நேரத்தில் செய்யறது தான் சிறந்தது. அதே மாதிரி இந்த வழிபாட்டை நீங்க கோவிலுக்கு போயிட்டு விநாயகரை வழிபட்டு வந்ததுக்கு அப்புறமும் கூட நீங்க வீட்டில் செய்யலாம். சதுர்த்தி திதி அன்னைக்கு உங்க வீடு பக்கத்துல விநாயகர் கோவிலுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அந்த அபிஷேக ஆராதனைகளை கலந்துக்கிறதும் சிறப்பு தான். முடிஞ்சா அந்த அபிஷேகத்துக்கு ஆராதனைகளுக்கு தேவையான பொருட்களை உங்க கையால வாங்கி கொடுக்கறதும் சிறப்பு தான். முதல்ல டிசம்பர் 18ஆம் தேதி சதுர்த்தி திதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரியா மதியம் 12:55 பிறகுதான் சதுர்த்தி திதி பிறக்குது. அது மறுநாள் வியாழக்கிழமை மதியம் 1 மணி வரைக்கும் இருக்கிறதால டிசம்பர் 18ஆம் தேதி மதியம் சரியா 12:55 பிறகு சதுர்த்தி திதிக்கான எல்லா வழிபாட்டையும் நீங்க செய்யலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி கடவுள்கள்லேயே ரொம்ப எளிமையான கடவுள் இந்த விநாயக பெருமான். அப்படிப்பட்ட விநாயக பெருமானுக்கு பெருசா எதுவும் நெய்வேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்க முடியலையா? பரவாயில்லை. 2 ஏலக்காய், 2 கல்கண்டு, 2 காய்ந்த திராட்சை, அதாவது உலர் திராட்சைன்னு சொல்லுவாங்க. இதை மட்டுமே நீங்கள் விநாயகருக்கு நைவேத்தியமாக செஞ்சு வச்சு படைச்சாலும் அதை அவர் மனசார ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு அருள் புரிவார். பொதுவாக விநாயகருக்கு இந்த புதன்கிழமை ரொம்ப உகந்த நாள்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட புதன்கிழமையில சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம். கூடவே புதன்கிழமை அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். புதன் பகவான் அப்படிங்கிறவர் புத்திகாரகன். இவர் சரியா வேலை செஞ்சாதான் நாம திறமையா எல்லா வேலையிலும் ஈடுபட முடியும். திறமையா இருந்தால் மட்டும்தான் பணமும் சம்பாதிக்க முடியும். நாமும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தேவையான தகுதிகளை பெறணுமா? அப்படி இருக்கக்கூடிய தகுதிகளை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ சொல்லக்கூடிய இந்த வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு நல்ல வழியை ஏற்படுத்தும். விநாயகருக்கு உகந்த புதன்கிழமையில விநாயகரை மட்டும் வணங்காம புதன் பகவானையும் சேர்த்து வணங்கணும். ஒருவேளை உங்க வீட்டில் புதன் பகவானோட போட்டோ சிலை இல்லையா? பரவாயில்லை. சின்னதாக ஒரு விளக்கேற்றி வச்சுடுங்க விநாயகருக்கு முன்னாடி. அந்த விளக்கை புதன் பகவானா பாவிச்சு கூட நீங்க வழிபாடு நடத்தலாம். இது போக மாலை ஒரு 6 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையில, அதாவது நீங்க கோவிலெல்லாம் போயிட்டு வந்துட்டோட நீங்க செய்யலாம். இந்த ஒரு இலை மேல நாணயம் வைத்து நீங்க அகல் விளக்குல ஒரு தீபம் ஏற்றணும். சதுர்த்தி திதிக்கான வழிபாட்டை மாலை நேரத்துல செய்யறதால இப்ப சொல்லக்கூடிய இந்த இலைய டிசம்பர் 18 புதன்கிழமை காலையிலேயே பறிச்சு வந்து வச்சிடுங்க. சுத்தப்படுத்தி கழுவி அது காய்ந்து போனதுக்கு அப்புறமா அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அது என்ன இலைனா செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலைக்கும் விநாயகருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்கு. செம்பருத்தி இலையை நீங்க நிக்க வச்சு பார்க்கும்போது விநாயகரோட தும்பிக்கையை நம்ம பார்க்குற மாதிரியே இருக்கும். நிறைய கோவிலில் இருக்கக்கூடிய தேவஸ்தான கடைகள்ல செம்பருத்தி இலையில இருக்கக்கூடிய விநாயகர் செஞ்சு விற்கிறாங்க. செம்பருத்தி பூக்களால் செய்யக்கூடிய விநாயகர் செஞ்சு விற்கிறாங்க. அப்படி செம்பருத்திக்கும் விநாயகருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. வீட்டில் நீங்க பிரத்யேகமா ஏற்றக்கூடிய காமாட்சம்மன் விளக்கு, குத்து விளக்கு, இது எல்லாம் தனி. அது போக சின்னதாக ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. இப்போதான் கார்த்திகை தீபம் முடிஞ்சிருக்கிறதால எல்லார் வீடுகள்லையும் மண் அகல் விளக்கு கட்டாயம் இருக்கும். அப்படி ஏற்கனவே பயன்படுத்தின அகல் விளக்கோடு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த செம்பருத்தி இலை இருக்குல்ல, முடிஞ்சா அது மேலே பன்னீர், அதாவது அந்த அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பன்னீர் இருக்குல்ல, அதால் அந்த இலை மேலே உங்கள் கையால் பன்னீரை தொட்டு இலையில தொடச்சி விடணும். இது பன்னீர் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும். இல்லாதவங்க தண்ணீரை தொட்டு இலையை தொடச்சிட்டு சின்னதாக ஒரு தட்டு மேலே இந்த இலையை வச்சுடுங்க. அதுக்கப்புறமா அந்த இலைக்கு நடுவில் ஒரே ஒரு மண் அகல் விளக்கு வைக்கணும். ரொம்ப பெருசாக வைக்கணும் கூட கட்டாயம் கிடையாது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த அளவுக்கு சின்னதாக இருந்தால் கூட போதும். ஆனால்
நீங்கள் எந்த அளவுக்கு அகல் விளக்க சின்னதாக வைக்கிறீங்களோ அதில் நீங்கள் வந்து ரூபாய் நாணயத்தை வைக்கணும். ரூபாய் நாணயம் வைக்கிற அளவுக்காவது அந்த அகல் விளக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது உங்கள் விருப்பம். பூஜை அறையில் விளக்கு எரியும் போது அதுக்கு முன்னாடி, அதாவது விநாயகர் ஃபோட்டோவுக்கு முன்னாடி சின்ன தட்டுலேயோ இல்லை ஒரு தரையிலையோ கூட இந்த செம்பருத்தி இலையை வைத்து அது மேலே அகல் விளக்கை வைத்து ரூபாய் நாணயத்தை ஒன்று வச்சிருங்க. அதுக்கப்புறமா திரி போட்டு நெய் தீபம் ஏற்ற வேணாம். தீப எண்ணெய் வீட்டில் இருக்குல்ல, அதை ஊற்றியே இந்த தீபத்தை ஏற்றலாம். அந்த ரூபாய் நாணயம் மட்டும் அந்த அகல் விளக்கிற்கு ஊற்றக்கூடிய எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெய்க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. செம்பருத்தி இலை அப்படிங்கிறது விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு இலை அப்படிங்கிறதால தான் இந்த வழிபாட்டுக்கு நம்ம செம்பருத்தி இலையை பயன்படுத்தியிருக்கிறோம். அது மேலே மண் அகல் விளக்கை வச்சு நீங்கள் நாணயம் வைத்து தீபம் ஏற்றும் போது உங்கள் வீட்டுக்குள்ள பொருளாதார சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு தீபம் முற்றுப்புள்ளி வைக்கும். இந்த தீபத்துக்காக நீங்கள் பிரத்யேகமாக எதுவும் செலவு பண்ண போகிறதே கிடையாது. ரூபாய் நாணயம் அப்படிங்கிறதும் உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். மண் அகல் விளக்கும் இருக்க போகுது. செம்பருத்தி இலை அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக ரோட்டு ஓரங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு இலை. இந்த மூன்றையும் பயன்படுத்தி ஏற்றக்கூடிய இந்த ஒரே ஒரு தீபம் இருக்குல்ல, இது எக்கச்சக்கமான பலன்களை, நன்மைகளை உங்கள் குடும்பத்துக்கு உண்டு பண்ண போதும் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு செய்யுங்க. நல்லதே நடக்கும். இந்த தீபத்தை சதுர்த்தி திதி ஆரம்பித்து, அதாவது டிசம்பர் 18ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மாலை ஒரு 6 மணிக்கு மேலே ஏற்றி வைக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டில் மற்ற தீபங்கள், அதாவது மற்ற காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, இதெல்லாம் எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் மட்டும் இந்த ஒரு தீபம் எரிந்தால் போதும். அந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்தில் முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான மனசார வேண்டிக்கிட்டு, அது கூடவே புத்திகாரகன்னு அழைக்கப்படக்கூடிய புதன் பகவானை வேண்டிக்கோங்க. எங்களுக்கு குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, நேர்மையாக தான் சம்பாதிக்க போகிறோம். அப்படி நேர்மையாக சம்பாதிக்கிறதுக்கான புத்தியை, ஆற்றலை, அறிவு கூர்மையை நீங்கள் தான் எங்களுக்கு கொடுக்கணும்னு புதன் பகவான் கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. எந்த ஒரு தொழிலை, எந்த ஒரு செயலை நாங்கள் தொடங்கினாலும் அதை திறம்பட நடத்துறதுக்கான திறமையை புதன் பகவானாக இருக்கக்கூடிய நீங்கள் எனக்கு வாரி வழங்கணும்னு அந்த தீபத்தை பார்த்து வேண்டிக்கோங்க. அவ்வளவுதான். இந்த தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த நாணயத்தை மட்டும் எடுத்து உங்கள் பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி இல்லை உங்கள் மணி பர்ஸ்ன்னு சொல்லி செலவு பண்ணாத மாதிரி இந்த நாணயத்தை வச்சுக்கலாம். அந்த செம்பருத்தி இலையை சுவாமி அறையில் இருக்கக்கூடிய பழைய பூக்களை நீங்கள் அப்புறப்படுத்தும் போது அதையும் அப்புறப்படுத்திக்கலாம். இந்த நாணயம் அப்படிங்கிறது புதன் பகவானுக்குரிய புதன்கிழமையில விநாயகருக்குரிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ஏற்றக்கூடிய தீபத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு நாணயம். இந்த நாணயம் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகுது. கட்டாயம் உங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கான எல்லா விதமான வழிவகைகளும் ஏற்படுத்தும். வீட்டில் வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு அவங்க திறமைக்கேற்ற வேலையை அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான ஒரு தீபமாகவும் இந்த தீபம் அமையும். மாதம் மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இந்த தீபத்தை ஏற்றலாம். குறிப்பாக புதன்கிழமையில சங்கடகர சதுர்த்தி வந்துச்சுன்னா கட்டாயம் இந்த தீபத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நிறைய பேர் நம்ம பதிவை பார்த்துட்டு நாங்கள் தாமதமாக தான் பார்க்குறோம், இந்த தீபத்தை அடுத்து எப்போ ஏற்றலான்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒருவேளை நீங்கள் லேட்டாக பார்த்துட்டிங்கன்னா சங்கடகர சதுர்த்தி வரக்கூடிய அடுத்த மாதம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இல்லைனா புதன்கிழமையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.